அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா, மனநல ஆலோசனை மையம் அப்படிங்கிற பெயரில் நிறைய விளம்பரங்கள்லாம் வரும். நான் கூட என்னுடைய மையத்தை விளம்பரத்தை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு வெறுப்பை கொடுக்குறது. ஏன்னா விளம்பரம் கொடுத்தா ஏதோ 2 பேஷண்ட் வருவாங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் வருவார்கள். மற்றபடி அதை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி எட்டி பார்த்துட்டு எனக்கு என்ன நான் பைத்தியமாக பிடிச்சி அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னிடம் வந்த நபர்களை முற்றிலுமாக குணப்படுத்திய பெருமை எனக்கு சேரும். அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் எவ்வளவுதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும், சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருந்தாலும் அதை மக்கள் சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதோ சைக்காலஜி படிச்சுட்டு அவர் ஒரு வருமானத்துக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு அதை தவிர்த்துருவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் குறிப்பாக பெண்கள் மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை போய் மாட்டிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் மனநல ஆலோசனை பார்க்க மாட்டாங்க. இந்த கயிறு கட்டுறவன், பூஜை செய்கிறவன், தோஷம் கழிக்கிறவன், ஜாதகம் பார்க்குறவன், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் செய்கிறவன்கிட்ட போய் மாட்டிப்பாங்க. அவன் தோஷம் கழிக்கிறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சிடுவான். அதுபோல் நிகழ்ச்சிகள், அதுபோல் புகார்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் திருந்திய பாடு இல்லைங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நேற்று கூட வடபழனியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன தோஷம் கழிக்கிறன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் என்னென்னமோ செய்து அந்த பெண் விழித்து பார்க்கின்ற பொழுது நிலை குலைந்திருப்பதாக அவர் நாம் நேரடியாக பார்க்கல, சொல்லப்படுகின்ற காரணத்தால் அது அப்படி தான் நடக்கும். அந்த தோஷம் கழிக்கிறதுலாம் இப்படிலாம் ஏமாத்திடுவானுங்க. அங்கே தான் மக்கள் போய் மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களை போகிறதுனால இந்த உளவியல் ஆலோசனை மையம்லாம் எடுபடுறது கிடையாது. ஆனால் கூட இங்கே மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களை போக 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 குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். எனவே மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன். மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்து சில நேரங்களில் உங்களையும் இழக்க நேருகின்ற இந்த செய்திலாம் பார்க்குறப்ப மனது வலிக்கிறதுங்க. அவ்வளவுதாங்க. நன்றி, வணக்கம்.